Good morning students. Centum Max 10th Max Summer Cheat Chapter 3 Exercise 3.1 first part first sum. Solve the following system of linear equations in 3 variables. So நம்ம 3 வேரியபிள் வச்சு x, y, z கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வேரியபிள் என்ன அப்படின்னா x + y + z = 5. செகண்ட் அது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், 2x - y + z = 9. இது வந்து பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து வந்து என்னென்னா x - 2y + 3z = 16. இது வந்து பாருங்கள் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ x + y + z = 5. தென் 2x - y + z = 9. இந்த ஈக்குவேஷனில் பாருமா, அதிலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸு மைனஸோட y இருக்குது. ஸோ நான் ஒய்யை தான் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ ஒய்யை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் ஆட் பண்ண போகிறேன். x + 2x 3x 2z = 14. இதைத்தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஃபோர்த் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களாப்பா? அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹவ் டு ஆட் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து பாருங்கள், 2x - y + z = 9. இதில் வந்து ஒய்யை தான் கேன்சல் பண்ணோம். பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் y வந்து 2y இருக்குது. அப்போ அதனால் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 × 2 4x - 2y + 2z = 18. சரியாப்பா? இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷனை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அதே வேல்யூ தான் வரணும். ஸோ அப்போ சேம் மல்டிப்ளை பண்ணும்போது x + 2y - 3z = 16 வந்துடுது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹேவ் டு சேஞ்ச் அ சைன். ஏன்னா ரெண்டுமே ஒரே சைனில் இருக்கிறனால ப்ளஸ்ஸை மைனஸாகவும் மைனஸை ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2yயை கேன்சல் பண்ணிடுறேன். 4xலேருந்து x போச்சுன்னா 3x, 2yயில் -z போச்சுன்னா -3z போச்சுன்னா -z = 2. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போது நம்ம xzன்னு 2 வேரியபிள் தான் இருக்குது. அதனால் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபிஃப்த் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் 3x + 2z = 14. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3x - z = 2. ஸோ ஐ ஹேவ் டு சேஞ்ச் அ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ 3x கேன்சல் ஆகுது. ஸோ x எடுக்கும்போது 3z = 12 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன z தானே வேணும். 3z = 12 அப்படின்னா z = 12 / 3. 4 3s are 12. நமக்கு z எவ்வளோ கிடைக்குது, 4 கிடச்சிருச்சு. அதாவது நமக்கு ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது இதில் வந்து எப்போவுமே ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஸ்மாலாக இருக்கிறனால நான் அதை எடுத்துக்கிறேன். z = 4 நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிஃப்த் ஈக்குவேஷன்றது எது, 3x - z = 2. அப்போது 3x z இருக்கிறதுல 4 சப்ஸ்டியூட் பண்ணமாக்கும் நமக்கு என்ன பண்ணுவோம், 3x = 6ன்னு கிடைக்கும். சரியாடா? 3x 6 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, என்ன பண்ணலாம், 3x = 3x மாதிரி 3x = 6 கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2. ஓகே பாப்பா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், நமக்கு 2 வேல்யூ கிடச்சிருச்சு. x = 2வும் கிடச்சிருச்சு, z = 4 அப்படின்ற ஒரு வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போது நமக்கு ரிமைனிங் என்ன கண்டுபிடிக்கணும், y தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் 3 ஈக்குவேஷனில் எது ஸ்மால் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நான் அதை எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்மால் ஈக்குவேஷன் என்னென்ன இருக்குது, x + y + z = 5. x இருக்க இடத்துல 2, y + 4 = 5. ஸோ 2 + 4 6 = 5. ஸோ y = 5 - 6, y = -1. அவ்வளோதான், இவ்வளோதான்ப்பா. இப்போ x = 2, y = -1, z = 4. அவ்வளோதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.